ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெட் இட்ஸ் கம்மிங்கிற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதில் வித்தியாசமாக பேரை பார்த்தாலே கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ கொலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கொலை பண்ண போகிறோம்னா தெரியல, ஆனால் கொலை பண்ணணுன்றது தான் இந்த கேமோட பேர். சரி வாங்க உள்ளே போகலாம். போடா போயிடாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருந்தான். ஜாலியாக தான் நான் குளிக்கணும்னு நினச்சிக்கிட்டு நான் சரி சோப்பை கைட்டி கீழே வச்சேன். அந்த சோப்பா என்னன்னே தெரில, சரி வைக்க வச்சு ஊன்ட்டான். ஊந்து அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தான். துண்டு எடுத்து அங்கே வச்சா துண்டு எடுக்கலான்னு போய் அப்படி தொண்டை மாட்டி அப்படி செத்து போயிட்டான். சரி செத்துட்டான்ல, அதுவே போதும். அடுத்து ஒரே ஒரு கொலை தான் இருக்குது. அந்த கொலையை முடிச்சுட்டு அடுத்து ஒரு 3 கொலை பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே 3 கொலை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்தாங்க இங்கே ஒருத்தர் ட்ராம்பலினில் பெல்ட் அடிச்சுட்டு இருந்தான். நாய்க்கு வைக்கிற அந்த தட்டை தூக்கி வச்சேன், எதுவுமே நடக்கல. அது எகிரி கொக்கியில் அடிச்சுது. சரி அங்கே இருக்க ஷெவல் எடுத்து கொக்கியில் போட வைக்கலான்ட்டு வச்சேன். கொக்கியில் அடித்து ஃபோர்ஸாக வந்து இவன் தொண்டையில் சொருகி செத்தே போயிட்டான். அவ்வளோதான். இங்கே இருந்த இந்த லாஸ்ட்டு ஒரு கொலையும் ரொம்ப ஈஸியாகவே இருந்ததுன்னு சொல்ல மாட்டேங்க. முதல்ல அந்த தட்டை வச்சாலே போதும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஷெவல் வேணும்னு நினச்சிது. ஷெவல் வேணும்னு தெரிஞ்சுது. சரி அடுத்த ஒரு 3 கொலைகளுக்கு ஐயோ ஸ்பின்னு வேறையா. சரி எக்ஸ்ட்ரா 3 ஸ்பின்னு கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் தான். கொடுப்பானுங்கன்னு நினைப்போம். டே கிட்ட வந்துச்சுரா. போச்சு காயின். இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அதுவும் கம்மியாக கொடுக்குறானுங்க. இதை வச்சு ஒரு ஸ்கின்னு வாங்கினாலே ஏகப்பட்ட காயின் வேணும்டா. ஏன்டா இப்படி பண்ணுறியா? சரி அடுத்த ஒரு 3. இங்கே பார்த்தீங்கன்னா மூச்சு தண்ணிக்கு நான் சாவடிக்கணும்னு சொன்னாங்க. ரிமோட் எடுத்து கொடுத்தாங்க. டிவியை மாற்றினா பேய் படம் வந்து ஸ்லோ மோஷனில் கீழே விழுந்தான். ஸ்லோ மோஷனில் ரிமோட் வந்து தொண்டையில் சொருகி செத்தே போயிட்டான். இங்கே வர கொய்யாப்பழம் எடுத்துன்னு போகிறாங்க கைஸ். அதாவது சவுண்டில் கேட்கும், கண்டுக்காதீங்க, லைட்டாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறவங்க. ஆனால் கீழ் வீட்டில் இருக்குன்னு அந்த சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கும். சரி அடுத்த கொலைகளுக்கு போகுமா நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காசை பார்த்துட்டு இருந்தாங்க கைஸ். காசு, அதாவது இந்த பொற்காசுகள்லாம். ஒரு சாமியை தட்டி உடைக்கலான்னு பார்த்தா உடைக்க முடியல. இவன் கையில் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அதையும் எடுக்க முடியல. ஃபயரை வச்சு அதை கரைச்சி விட்டேன். ஐஸ் கட்டியை வந்து இவனை கடித்து போட்டு தள்ளிச்சு. சூப்பர் சாம்பி, சூப்பர். முடிச்சிடுச்சு. ஆவி எடுத்துகிட்டு கிளம்பலாம். நல்ல வேலை பண்ணிச்சு அந்த சாம்பி. சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். பெயிண்ட் எடுத்து எல்லா பெயிண்ட்டையும் ஊற்றுவோம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் மாடுக்கு ரெட் கலர் பார்த்தா ஒரு லாஸ்ட்டில் ரெட் எடுத்து ஊற்றுவோன்ட்டு லாஸ்ட்டில் ரெட் எடுத்து ஊற்றுனேன். காண்டில் மாடு வந்து ஒரே முட்டில் பறந்து அடிச்சு கீழே வந்து செத்தே போயிட்டான். மரத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்ருக்காங்க கைஸ். அங்கே பாருங்கள் சைடில் மரம் லைட்டாக வெள்ளையாக இருக்குது. அப்போ மரம் வெள்ளையாக தான் இருக்கும் போல். இவன் தான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுட்ருக்கானா? என்னடா அது புது கதையாக இருக்குது. அடுத்த 3 கொலைகள். பங்கினா இந்த பூசணிக்காய் ஸ்கின்னு தரானுங்க. ஆனால் தேவையில்லை. ஆனால் ஆடெல்லாம் எனக்கு பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை. நான் கிளம்புறேன். அடுத்த 3 கொலைகளுக்காக நான் கிளம்புறேன். வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தி ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க கைஸ். வண்டியில் ஒருத்தங்க வண்டி வச்சா அந்த கட்டையில் இடிச்சுது. அதிலே கண்டுபிடிச்சா அந்த கட்டையத்துக்கு முன்னாடி வச்சா வெளியே வந்து விழுந்துருவான்ட்டு வச்சு பிரேக் அடித்தா மண்டையிலே சொருகிடுச்சு. கொடூரமான செயல். மண்டையிலே சொருகிடுச்சு. சரி ஆவிகளை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். அடுத்து 3 கொலை. அடுத்து ஒரு கொலை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு ஷார்க் போச்சு. அது கிட்ட வர வைக்கலான்னு நான் நினச்சேன். இவனுக்கு பிரானா எடுத்து கொடுத்தவளே அவன் பயங்கரமாக கத்திட்டான். லைட்டாக கத்துவானுச்சா. ஷார்க் ரொம்ப க்ளோஸில் வந்துடுச்சு. பட்டுன்னு வந்து கடிச்சு போட்டு மெல்ல ஆரம்பிச்சிச்சு. அப்புறமே என்னால் அந்த பிரானாவை கண்ட்ரோல் பண்ண முடியுது கைஸ். அதை பறந்துட்டுருக்கேன். அந்த பிரானை தண்ணியில் நீந்திட்டுருக்கு. நல்லா தான் இருக்குது இந்த கேமு. அடுத்து வந்தால் இங்கே ஒருத்தர் இந்த இது விட்டு விளாண்டுருந்தாங்க கைஸ். வில்லு விட்டு கல் எடுத்து வச்சா எதுவுமே ஆகலை. சரி கூட்டில் கல் எடுத்து வைப்பமேன்னு வச்சேன். போனிச்சு. தேனீகள்லாம் வெளியே வந்தது. இவனை கொட்டிச்சு போட்டு தள்ளிச்சு. கீழே வந்து செத்து போயிட்டான். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியாக போயிட்டுருக்கு கைஸ். இதான் நான் கீழ் வீட்டில் இருக்கிறதில்ல. வெறுப்பாவதே. இந்த சவுண்ட்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அவ்வளோவா நான் கேட்காத மாதிரி பார்த்துக்கிறேன். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஸ்கின்னுக்காக ஸ்பின் விட சொன்னானுங்க. நான் ஸ்பின்னெலாம் விட மாட்டேன். நான் இன்னும் ஒரு 3 இது தேவை ஆவிகள். சரி கிளம்பலாம் வாங்க. அடுத்த ஒரு 3 கொலை. இந்த வண்டி வேறு, ஆட்டோக்காரன் வேறு. இந்த நேரத்தில் இவன் பார்த்தீங்கன்னா கீ எடுத்து கொடுத்தங்க. கீ வேணான்ட்டா. இது எடுத்து கொடுத்தா மூளையில் அது மாதிரி ஆச்சுன்னே இருந்தான். கடைசியில் மேலே வந்து ஒரு பனி கட்டி மூளையிலே சொருகி
மூளை சவு அடைஞ்சிட்டான். யாரா இவனுங்க வேறு ரோட்டில் இந்த நேரம் பார்த்து. அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க கைஸ். அது அந்த மாதிரி தான். நீங்கள் எப்படி நான் தினமும் இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கேன் தினமும். இங்கே ஊற்றினோம் அது நின்றுட்டுருந்தேன். எங்கே வைக்கணும்னு தெரியாமல் தூக்கி மேலே வச்சோம் பாருங்கள். கொயின்னு நம்ம இது புகை வர ஆரம்பிச்சிச்சு. சரி புகை தான் வருதுன்னு நினச்சோம். கொஞ்ச நேரத்தில் மூச்சு முட்டுச்சு. அப்படியே கீழே விழுந்து அப்போ அந்த பொசிஷன்லேயே செத்து போயிட்டான். சரி செத்துறவனே நம்ம அவனோட ஆவியை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். அடுத்த கோலம் எப்படி இருக்குன்னு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்காம போயிடாதீங்க. இங்கே தான் ஒரு ஸ்பெஷலான சம்பவம் இருக்குது. இவன் இங்கே நின்றுட்டுருந்தான். பாக்ஸிங் க்ளவுஸ் எடுத்து கொடுத்தேன். பொறுமையாக லைட்டாக 2 குத்து வச்சுட்டு நிறுத்திட்டாங்க. 2 குத்து பொறுமையாக குத்திட்டு ஊசி எடுத்து போட்டேன். உடம்பேற்றுற ஊசி. பெரிய வீரன் நினச்சின்னு ஒரே குத்து விட்டான் பாருங்க. திரும்ப அடித்து தொண்டையிலே சொருகிடுச்சு பின்னாடி இந்த கம்பி. செத்து போயிட்டான். சாப்பிட்டோம். இப்படிதான் நம்ம சாவடிக்கணும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா. ஓகே, அடுத்து கொலைகள் 3 கொலைகளை பார்ப்போம். என்னடா ஸ்பின்னு ஒன்றுன்றீங்க? சரி விட்டுருவோம். ஃப்ரீ ஸ்பின். ஓகே, ஏதாவது 3 அந்த ஃப்ரீ ஸ்பின்னு கொடுத்துருங்களா. 3 கிட்ட வந்துச்சுக்கிட்ட ஏமாத்திட்டானுங்க. அப்புறமா காசு கொடுத்துறானுங்க. ஆனால் கம்மியாக தான் காசு கொடுக்குறானுங்க. இதை வச்சு ஒரு ஸ்கின்னு கூட வாங்க முடியாது. இந்த வளைஞ்ச கத்தி இருக்குது, அதை கூட வாங்க முடியாது. சரி, அடுத்து ஒரு 3 கொலைக்கு போகலாமா கைஸ்? அங்கே கிளம்பலாம். அடுத்து ஒரு 3 கொலைக்கு வந்தாங்க. ஒருத்தர் விசில் வச்சு விளாண்டுருந்தான். நல்லா வண்டி கார் ரேஸை பார்த்துட்டு அங்கேருந்து ஒன்று தூக்கி மேலே வச்சா அவன் வண்டியில் அடிச்சது. கார் கவுந்து இவன் மேலே விழுந்து இறந்தே போயிட்டான். இவன் கார்களில் நசுங்கிட்டான். இவனை இனிமேல் உயிர் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இவனோட உயிரை நான் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன். அடுத்த கொலை தான் கைஸ் ரொம்ப எனக்கு வெறுப்பாயிடுச்சு. இங்கே ஒருத்தர் கிஸ் அடிச்சு விளாண்டுருந்தான் கைஸ். கிஸ் அடிச்சு விளாட்ல, காதல் ஜோடிகள் போல் கிஸ் அடிச்சுட்டு இருந்தான். டென்ஷன் ஆனா சரக்கு எடுத்து கொடுத்தேன். சரக்கு அடிச்சுட்டு மறுபடியும் கிஸ் அடிக்கிறான். அந்த நாய் வேறு சிக்கனுக்கு பொண்டு சிக்கனை வச்சு அந்த நாயை ஓடிச்சு. சரக்கு பாட்டில் பட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து கம்பி 2 பேர் அவன் முதுகுலேயும் நெஞ்சிலையும் குத்தி செத்தே போயிட்டாங்க. சே, ஜோடியாவது செத்து போயிட்டாங்க. இந்த வாட்டி ஒரே கல்லில் 2 மாங்காய் கிடச்சிடுச்சு. நமக்கு சந்தோஷம்தான்ப்பா. அடுத்து ஒரு 3 கொலைகளுக்கு கிளம்புவோமா நண்பர்களே? இந்த ஜோக்கர் ஸ்கின்னா நல்லா தான் இருக்கேன். நான் ஆடு பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு டைம்லாம் இல்லை. ஸ்கிப். ஓகே, வெளியே வந்துச்சு. மறுபடியும் ஒரு 3 கொலைக்கு கிளம்புவோம். போகலாம். இங்கே ஒருத்தர் கிரெனேட் போட்டு விளாண்டுருந்தாங்க. இவனுக்கு சரக்கு எடுத்து கொடுத்தா இவன் போதையில் அப்படியே இவங்கிட்டே போட்டுப்பான்னு சரக்கு எடுத்து கொடுக்க முடியல. லாஸ்ட்டில் திக்கி திணறி எப்படியோ கொடுத்துட்டு கிரெனேட் எடுத்து போகலான்னு நினச்சி நான் கிரெனேட்டில் கை வச்சிட்டேன். இப்போ பாருங்களேன், நான் குடிச்சிட்ருப்பா கிரெனேட் எடுத்து எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்ககிட்டையும் போட முடியல. அவன்கிட்டே போட்டு போன்னு நினச்சி விட்டா. அப்புறம் கீழே போட்டால் நாய் இருந்தது. நாய் எழுந்திரிச்சு போல் எடுத்து போட்டான் பாருங்கள். கிரெனேட்டை குடுகுடுன்னு ஓடி போய் கிரெனேட் எடுத்துன்னு வந்து இவன் காலுக்கிட்ட வச்சுட்டு அதே குடுகுன்னு ஓடிச்சு. இவன் கப்புன்னு சாம்பலாகவே ஆகிட்டான். செத்து போயிட்டான். இவனோட ஆவியை வந்து நான் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோவில் எத்தனை கொலை பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அதுவும் விசித்திரமான கொலைகள். இது ஒரு கேம் தானே, நம்மள என்ன சொல்ல போகிறாங்க. சரி, வச்ச ஆர்ட்ஸை செத்து வச்ச கைஸ். இது என்னடா கொலை நடக்க போகுதுன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். எடுத்து ஊற்றி விட்டா பாருங்க, குடிச்சிட்டான். எப்படி கொலை போகிறான், அவன் குடிச்சிட்டு சாமானான்னு தெரிலன்னு பார்த்துன்னு இருந்தேன். சுட்டான் பாருங்க. அவன் மண்டையில் சொருகி எப்படி சுற்றி இப்படி சுற்றி இவன் மண்டையிலே சொருகி இவளும் செத்து போயிட்டா. ஓகே, 2 பேர் ஜோடியான ஆவிகள் கிடச்சாச்சு. அடுத்து 3 கொலைகள் சந்திப்போம் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு சில பேர் எனக்கு கேட்க மறந்துட்டேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுவேன். இதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்களால மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஐயோ, உள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டேங்க கேமுள்ள. ஸோ மறுபடியும் போகலாங்க. இங்கே நான் தான் ராஜான்ற மாதிரி குச்சிட்டு இருந்தான். அந்த மண்வெட்டி எடுத்து கொடுத்தேன் நோண்டி பக்கெட்டுக்குள்ளே போட்டு நின்ட்டான். ஏலியன் ஷிப் தானே அது. அப்போ ஏலியன் வருமா? சொருக்கு நாங்கள் ஒரு ஏலியன் வந்தது. கல் எடுத்து அடிச்சது மூச்சு விட முடியல போல். அப்படியே செத்துட்டான். லாஸ்ட்டாக அதை பிடுங்கி அவன் உடம்புலேயே சொருகி நட்டுருச்சு. சரி, ஏதோ ஒன்று நமக்கு ஆவி கடிச்சா போதும். 7 நாள் நம்மளை பார்க்க முடியுமா? யாருக்கு தெரியும்.
அடுத்த லெவலுக்கு போவோம். இவனை பார்த்தீங்கன்னா நசுக்கி சாவடிக்கணும், அதாவது நசுக்கி சாவடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நசுக்கி சாவடிச்சிருவோமா நண்பர்களே? ஓகே, ஏறுறா தம்பி. ஆடுது நசுக்கிட்டான். ஹிஹியா, இந்த மாதிரி இன்னும் ஒரு கொலை இருக்குது. அந்த லாஸ்ட்டு கொலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போயிடுங்க கைஸ். இதான் இந்த வீடியோவோட எண்டு. அவ்வளோதாங்க கைஸ். இதில் முட்டாள்தனமான ஒரு கொலை கைஸ். நான் வருவேன், இவன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு மேலே ஆசைப்படுவான்னா மேலே ஒரு ட்ராகன் தூங்கிட்டு இருக்கு. என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் ஷூ எடுத்து கொடுத்தேன் பாருங்க. ஜொப்புன்னு நடந்து போனான். ட்ராகன் பார்த்து கடிச்சு அப்படியே ரத்தம் ஒழுகுது. சரி, அவன் ஆவியை எடுத்துப்போம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து இதோட பார்ட் 2 போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் போட முடியும். அடுத்து என்ன நடக்கும்? ஸ்பின்னு தான் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்பின்னோட சொல்கிறானுங்க. ஃப்ரீ ஸ்பின். ஓகே, போயிடுவோம். இந்த வாட்டியாவது லக்கில் கிடைக்குதான்னு பார்ப்போம். 3 ஸ்பின் விட்டு ஏதாவது ஒரு ஸ்கின்னு இல்லை கத்தி கையில் ஏதாவது வச்சுக்கிற மாட்டோம்னா. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 நம்ம போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2ல் இதோட உங்களை சந்திக்கிறேன் கைஸ். இதோட பார்ட் 2 எப்போ போடுவேனான்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ண எப்படி சொல்கிறது, ட்ரை பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன் கைஸ் கண்டிப்பாக.